ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஏசப்போகிற அழகான வார்த்தை சொல்லி உங்களோட பேச விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து பேசும்போதே ஒரு பெரிய சந்தோஷம். இத்தனை பேர் வாழ்க்கையில் உணர்ந்துருக்கிறீங்க. நான் நிறைய வாட்டி வாழ்க்கையில் உணர்ந்துருக்கேன். மற்ற எங்கே போனாலும் சந்தோஷம் கிடைக்காதீங்க. இன்றைக்கி நிறைய நேச்சர் லவர்ஸ்லாம் இருப்பாங்க, அதாவது இயற்கையை ரசிக்கிறவங்களாம் இருப்பாங்க. பொதுவாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்து இயற்கையை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு பீச்சு, ஏர்லி மார்னிங் பீச் சவுண்டு, அந்த பறவைகள் கத்துற சவுண்டு, காலையில் மொட்டை மாடியில் நின்று அதெல்லாம். ஆனால் அது அந்த சந்தோஷம்லாம் டெம்ப்ரரி தான். இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசனத்தில் அவர் பேசும்பொழுது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எவ்வளவு கோடி ரூபாய் வாங்கினாலும் அதற்கு ஈடாகவே ஆகாது. எத்தனை பேர் நான் சொல்கிறது கரெக்டுன்னு நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவோடு பேசுகிறீங்க, உங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஸோடு பேசுகிறீங்க, உறவுகளோடு பேசுகிறீங்க. அது எல்லாம் பேசி பாருங்களேன், எல்லாம் பேசி பாருங்கள். நீங்கள் என்ன பேசினாலும், என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு ஃபுல்னஸ் உங்களுக்கு அங்கெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்னஸ் கிடைக்காது. தேர் இஸ் ஃபுல்னஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் தான் நிறைவான சந்தோஷம் உண்டு, நித்திய மகிழ்ச்சி உண்டு. இன்றைக்கி அந்த நித்திய மகிழ்ச்சியால் ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்பணும்னு விரும்புகிறார். இன்றைக்கி மனுஷன் சந்தோஷத்தை தேடி எங்கெங்கேயோ ஓடுறனால இன்றைக்கி ட்ரக்ஸை தேடி ஓடுறான். அந்த என்னென்னமோ ட்ரக்ஸ்லாம் வந்துடுச்சாமே. ரீசெண்டாக சில பிள்ளைகளோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஆனால் என்னென்னமோ வந்துருச்சுண்ணே இப்போலாம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ரக் வந்துச்சு, அதை போட்டுட்டா சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். இன்னும் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கப்பா. சோகமாக இருக்கணும்னு நினச்சி அதை போட்டால் உட்காந்து எப்படி தான் ஆழ வரும்னு தெரில, அழுதுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கோவம், கொலை வெறி, அதை போட்டுட்டு இப்படி பலவிதமான ட்ரக்ஸு, பலவிதமான போதை வஸ்துக்களில் இன்றைக்கி பிசாசு. இந்த பிசாசு நல்லா பார்த்தீங்கன்னா அவன் டூப்ளிகேட் தான் பண்ண முடியும். அவனால் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணவே முடியாது. நீங்கள் எங்கே ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசாசால் ஒரு காரியத்தை டூப்ளிகேட் தான் பண்ண முடியும். அதனால் ஒரிஜினல் க்ரியேட் பண்ணவே முடியாது. பாருங்கள், சந்தோஷத்தை கூட பாருங்களேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தருகிற சந்தோஷம் சமாதானம் உனக்கு நிரந்தரமாக மெய்யான சந்தோஷம். பிசாசு அதை டூப்ளிகேட் பண்ணி இன்றைக்கி உலகத்தில் வச்சுருக்கான். நிறையா சந்தோஷம் வச்சுருக்கிறான். குடி, போதை, விபச்சாரம், வேசித்தனம், இப்படி பல விதமான காரியங்கள் இன்றைக்கி உலகத்தில். இப்போ ரீசெண்டாக நம்ம இயேசு கிறிஸ்து அருவருக்கிற ஒரு காரியம். சென்னை ப்ரைடுன்னு போகிறாங்க, கோயம்புத்தூரில் ப்ரைடுன்னு போகிறாங்க, இந்த ரெயின்போ சொல்கிறாங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்து கிரியேட் பண்ண எல்லாத்தையும் டூப்ளிகேட் தான் பண்ண முடியும் அவனால். ஆண்டவர் ரெயின்போவை கவனன்ட்காக படைத்தார். இவன் ரெயின்போவை பிசாசு வேறு விதத்தில் உருவாக்கி இன்றைக்கி ரெயின்போவில் இன்றைக்கி எல்லாம் சமம், ஆண்கள் பெண்கள் கிடையாது, அருவருக்கத்தக்கதான காரியங்களை பொல்லாத பிசாசு பண்ணி பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஃபுல்னஸ், அந்த ஒரு ஜாய், அந்த எக்ஸ்ட்ரீம் ஜாய் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது வேறு எங்கேயும் கிடைக்காது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில், பதத்தில் மாத்திரம் தான் கிடைக்கும். இந்த சமாதானத்தை தேடி நீங்கள் எங்கே போனாலும், உலகத்தின் எந்த பகுதியில் போனாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க, பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த சந்தோஷம், சமாதானம் நீங்கள் எவ்வளோ சூப்பரான இடத்துக்கு வேணால் போகலாம். ஏத்தென்ஸ் போகலாம், கிரீஸ் போகலாம், அமெரிக்கா போகலாம், ஹவாய் போகலாம். உலகத்தின் எந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் போய் நீங்கள் இயற்கையை ரசித்தாலும், அங்கே இருக்கிற டாப் நாட்ச் காரியங்களை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தாலும், you will never experience the fullness of joy. You can only experience the joy in the presence of God. You can never experience it anywhere else in the world. உங்களால் எங்குமே அதை கண்டுபிடிக்க முடியாது. There is fullness of joy in the presence of the Lord. அதை என் வாழ்க்கையில் அநேக தடவை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அநேக தடவை உள்ளத்தில் அனுபவித்து சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆண்டவரே, உங்களோடு பேசும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு வரங்கே கிடைக்கலையே ஆண்டவரே. உங்களோட சமூக நேரத்தை செலவிடும் போது அந்த இன்பம் எனக்கு வரங்கே கிடைக்கலையே ஆண்டவரே. என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு காம்னஸ், என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு நிறைவு எனக்குள்ளே கிடைக்கிது உங்களோடு வரும்போது. ஆவியானவரோட நேரம் செலவிட்டு பாருங்களேன். யூ வில் ஹேவ் த பெஸ்ட் டேஸ் இன் யோர் லைஃப். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு வாலிபனே, இன்றைக்கி உறவுன்னு சொல்லி, லவ் பண்ணுறேன்னு சொல்லி அங்கங்கே ஓடி வாழ்க்கையை கெடுத்துக்காத. எனக்கு இந்த ட்ரக் ட்ரைவ் பண்ணுற அந்த நன்மை கூட்டம் அப்படின்னு சொல்லி வேற எங்கேயும் போய் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ். எல்லாத்துக்குமே லிசன் டு ஜீசஸ். அவருடைய வார்த்தை கட்டளை கீழ்ப்படிங்க. பிசாசால் எல்லாத்தையும் டூப்ளிகேட் தான் பண்ண முடியும், ஒரிஜினல் கிரியேட் பண்ணவே முடியாது. அவன் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிறான். There is fullness of joy in the presence of the Lord. Have a blessed day. God bless you.